இந்த லாஸ்ட் ஒரு 3-4 வருஷமா வாழ்க்கை ஒரே மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு புலம்பிய அந்த மிதுனராசிக்காரர்களுக்கு ஆண்டவன் அருளோடு இந்த வருடத்தில் மிகுந்த ஒரு நற்பலன்கள் இருக்கிறது. நீங்கள் சத்தியமாக 1000 ரூபாய் வைத்து செலவு செய்ய போகிறீர்கள். ஏற்கனவே 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்கள் லட்சத்தை வச்சு செலவு பண்ணக்கூடிய அமைப்பை அவர்களுக்கு ஏற்படுத்த போகிறது. ரொம்ப குறிப்பா 10ல சனி பகவான் வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா 10வது வீட்டுல ஒரு பாவ கிரகம் இருந்துச்சுன்னா அரசாளக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. ஒரு வேலை, தொழில், பணம் அது சார்ந்த விஷயங்கள்லாம் கடவுள் அருளோடு இவர்களுக்கு பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் யாமிற்கு பயமேன் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு வருகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு, மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா அமைந்திருக்கு அப்படின்னு எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க சார். ஸோ ஒவ்வொரு வருஷம் புது வருஷம் பிறக்கும் போதுமே மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மகிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது சாமானியர் தொடங்கி வெகுஜன மக்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்க காத்திருக்கிறது. அதில் முதல் பெயர்ச்சியாக சித்திரை மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய வைகாசி 13ஆம் தேதி குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு கடகராசியில் உச்சமடைய போகிறார். அதற்கு பிறகு ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி நவம்பர் 13, அதாவது கடைசி காலகட்டத்தில் இந்த வருஷத்தினுடைய இறுதி பகுதியில் பார்த்தோம்னா ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. ஸோ இந்த 3 முக்கியமான கிரகங்களுடைய நகர்வு என்பது தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய அடிப்படையில் இருக்குது. குறிப்பாக குரு பகவான் சொல்லவே வேணாம். குரு எப்பொழுது நட்பு வீட்டில் இருந்தாலே ஒரு மிகப்பெரிய பலத்தை அள்ளி கொடுப்பாரு. இந்த வாட்டி அவர் 12 வருஷத்துக்கு பிறகு உச்ச வீட்டுக்கு வராரு. ஸோ அவர் நிற்கக்கூடிய இடம், அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து 12 ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேக பலன்களை இந்த வருடம் முழுக்க நிறைவாகவே செய்ய காத்திருக்காங்க. கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சார், இந்த பராபர வருடம் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த பாவங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்ப்ரெட் பண்றாங்களே, இது உண்மைதானா? அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன சார்? பராபவ அப்படின்னா எல்லாத்தையுமே நிறைவாக அதிகமாக கொடுக்கக்கூடியது அப்படின்றது உண்மைதான். நீங்கள் சொன்ன டாக்கை நாங்கள் சமீபத்தில் ஒரு ஷோவில் நான் பண்ணும்போது கூட பேசிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த வருஷத்தினுடைய வெண்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சாதகமான வெண்பாலாம் இல்லை. இந்த வெண்பா எதிர்மறையாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த வருஷத்தினுடைய கடைசி காலகட்டம், அதாவது அந்த நவம்பர் டிசம்பர்லலாம் பெருமழை, பெரும் வெள்ளம், பெரும் புயல் பாதிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த தீயினால் விபத்து, இந்த உலக நாடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த போர் பதட்டம், இந்த சூழல்கள் எதுவுமே தனியக்கூடிய அடிப்படையில் அந்த வெண்பால் எதையுமே குறிப்பிடலை. அது இன்னும் அக்ரஸிவாக தான் மாறக்கூடிய அடிப்படையில் தான் மென்ஷன் பண்ணி இருந்தது. அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த 4 வகை மனிதர்கள் அல்லது 4 வகையாக இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள்னு சொல்லி பிரித்து பார்த்தா கூட அவங்களுக்குமே பெரிய அளவில் ஒரு சாதக பலன்களை அந்த வெண்பாலை குறிப்பிடலை அப்படின்றதுனால மக்களாகி நீங்கள் யாரும் பெருசாக பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த வருஷத்தினுடைய ராஜாவாக குரு பகவான் வருகிறார். இந்த ராஜாவாக குரு வரும் பொழுது அந்த குரு இந்த வருஷம் முழுக்க உச்சமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எதுக்கு பயம்? தேவையே இல்லைல்ல. மழையே வந்தாலும் உங்கள் கையில் ஒரு கொடை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மழையில் நனையாமல் தற்காத்து கொள்ள முடியும். அந்த மாதிரி இந்த வருடத்தினுடைய வெண்பா உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் இந்த வருடத்தினுடைய ராஜாவாக குரு பகவான் வருவதால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார். ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் பலன்கள். மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள்லாம் கொடுக்குது? மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருடத்தில் ஜென்மத்தில் குரு பகவானும் அவர்களுக்கு 3வது இடத்துல கேதுவும் அவங்களுடைய ஜாதகப்படி 9வது இடத்துல ராகு பகவானும் ஆட்டி படைச்சதுன்னே சொல்லலாம். ஸோ நிறைய மன இறுக்கத்தோடு மன அழுத்தத்தோடு மிதுனராசிக்காரர்கள் பல பேர் வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் ஜென்ம குரு சொல்லவே வேணாம். ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததுன்னு சொல்லி ஒரு ஜோதிட வெண்பா இருக்கு. அது ஒன்றும் இல்லை, தனிமைப்படுத்தப்பட்ட மனச்சரைக்குள்ளே இவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் மிதுனராசிக்காரர்கள். ஸோ எப்போ நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய காலத்துல தான் தமிழ் புத்தாண்டு அற்புத பலன்களோடு பிறக்கிறது. அதில் குறிப்பாக வருஷ தொடக்கத்திலே உச்சமடையக்கூடிய குரு பகவான் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் தெளிவையும் ஒரு மன நிம்மதியையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகிறார். பல பேர் நான் சன்னியாசியா வாழ்ந்துட்டு இருந்தேன் சார் அப்படின்னு புலம்பின மிதுனராசிக்காரர்கள், அஷ்டம சனி நடந்துச்சு சார், அஷ்டம சனியிலிருந்தே கொஞ்சம் தெளிவாகவே இல்லை, இந்த லாஸ்ட் ஒரு 3-4 வருஷமா வாழ்க்கை ஒரே மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு புலம்பிய அந்த மிதுனராசிக்காரர்களுக்கு ஆண்டவன் அருளோடு இந்த வருடத்தில் மிகுந்த ஒரு நற்பலன்கள் இருக்கிறது. அதுல குறிப்பா தனஸ்தானத்திலே தனாதிபதி உச்சம் அடைகிறது ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை தந்தே தீரும். ஏற்கனவே 100 ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்கள் சத்தியமாக 1000 ரூபாய் வைத்து செலவு செய்ய போகிறீர்கள். ஏற்கனவே 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்கள் லட்சத்தை வச்சு செலவு பண்ணக்கூடிய அமைப்பை அவர்களுக்கு ஏற்படுத்த போகிறது. படிக்கே
படிக்கவே மாட்றான், படிப்பே வரல, பரீட்சை எழுதினாலே ஃபெயில் ஆயிடுறான், அல்லது பள்ளிக்கூடத்துக்கு போனால் கூட படிக்க மாட்றான் அப்படின்னு நீங்கள் பெற்றோர்களாக இருந்து நீங்கள் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. பார்க்கக்கூடிய நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த டைம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். போட்டித் தேர்வு ஏதாவது எழுதி வேலை வாங்கணும்னாலும் தாராளமாக இவங்க வாங்கலாம். அப்படி பண்ணும்பொழுது இவங்களுக்கு 100% வெற்றியை தரும். வெளிநாடுகள்ல போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உகந்ததா இருக்குமா? ஒரு பெரிய யோகம் கொடுக்கக்கூடிய வருஷம் இது. மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நீங்க உள்நாட்டில் படித்தாலும் சரி, வெளிநாடுகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, அவங்களுக்கு ஒரு மிகுந்த நற்பலன்கள், அவங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமும் நடக்கக்கூடியதா இருக்கும். ரொம்ப முக்கியமா அவங்களுடைய வாக்குக்கு இந்த வருடம் முழுக்க பலம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடிலாம் அலட்சியப்படுத்தி இருப்பாங்க. 10 பேர்ல அவங்க சொல்ற கருத்து சரியானதா தான் இருக்கும். உனக்கு என்னப்பா தெரியும், ஓரம் போய் உட்காருன்னு சொல்லுவாங்க. ஏமா நீ ஏமா குருளூர்ல வாய் ஒரு ஓரம் போமான்னு பேசுவாங்க. அப்ப இந்த மாதிரியான வழிகளை அனுபவித்த மிதுனராசிக்காரர்களுக்கு சபையில் அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கும். ஏம்பா வா உட்காரியா, அண்ணனுக்கு துண்டு எடுத்து வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சூழல்கள் நடக்கக்கூடியதாக இருக்க போகிறது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், ஒரு தைரியம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே தொடங்க முடியாத செயல்களை எல்லாத்தையும் இந்த காலகட்டங்களில் விரைவாக துணிந்து அந்த செயலை தொட்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. நிறைய நம்பிக்கை துரோகம் 3ல கேது வந்ததுல இருந்து இந்த 1.5 வருஷமா யாரெல்லாம் நம்பினாங்களோ அவங்க எல்லாருமே பெரிய வழியெல்லாம் கொடுத்தாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்திருக்கும், நேர்மையா பழகின நண்பனே துரோகியா மாறி இருப்பான். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உள்ள புகுந்து சமாளிச்சுட்டு வந்த இவங்களுக்கு சின்ன விஷயங்கள்லாம் பதட்டம், பயத்தை கொடுத்துட்டு இருந்தது. அந்த சிக்கல்கள் அத்தனையும் இந்த வருடத்தில் மாறும். அப்ப குறிப்பா தாய் வழி உறவுகளால பெரிய அனுகூலம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தாய் வழி வழியில சொத்து வரணும், அந்த சைடில் ஏதாவது சிக்கல் இருக்குன்னா ஆண்டவ புண்ணியத்தில் அது கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு இந்த பீரியட்ல குழந்தை பாக்கியம் 100% இருக்கிறது. ஏற்கனவே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் சார், தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகுதுனாலும் கூட கடவுள் அருளோடு இயற்கையாகவே குழந்தை பிராப்தம் கிடைக்கக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். 6ஆம் இடத்தை குரு பகவான் வைகாசிக்கு பிறகு உச்சமடைந்து பார்ப்பதால் உடம்புல இருந்த நோய் நொடி சரியாகும். மறைமுகமா இருந்த போட்டி பொறாம தொல்லைகள் எல்லாம் விலகும். ஏற்கனவே கடன் வாங்கி கொடுக்க முடியல சார், கிரெடிட் கார்டில் ஒரு 4000 ரூபா தான் இருக்கு, அதுக்கே பாடுபடுறான் அப்படின்னாலும் கூட அந்த சிக்கல்கள் எல்லாம் பொருளாதாரம் நல்லா இருக்குன்ற போது இந்த கடன் தொல்லை பிரச்சனைகள் அவங்க அற்புதமா சரி செஞ்சிருவாங்க. அதே மாதிரி கடந்த ஒரு 5 வருஷத்துல மிதுன ராசிக்காரருடைய திருமண வாழ்க்கையை திருப்பி பார்த்தோம்னா ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னு தான் போயிருப்பாங்க. அதுக்கு காரணம் அஷ்டம சனின்னு ஒன்று நடந்துச்சு. அதுக்கு பிறகு சனி திருப்ப 9ல் போனாலும் ராகு பிடியில மாட்டுச்சு. ஒரு பெரிய சாதகமாலாம் இல்லாமல் இருந்தது. பட் போன மார்ச்ல இருந்து திருமணம் உள்ளிட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த இடர்கள் விலகும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனை அதெல்லாம் ஆண்டவ புண்ணியத்துல கொஞ்சம் சாந்தமா மாறுவாங்க. நேத்திக்கு புரிஞ்சுக்காத கணவனும் மனைவி இன்னைக்கு ரொம்ப அந்யோன்யமா மாறக்கூடிய நிலை இவர்களுக்கு ஏற்படுத்தும். ரொம்ப குறிப்பா 10ல் சனி பகவான் வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா 10வது வீட்டுல ஒரு பாவ கிரகம் இருந்துச்சுன்னா அரசாளக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவர்களுக்கு இருக்கிறது. அப்போ ஒரு வேலை, தொழில், பணம் அது சார்ந்த விஷயங்கள்லாம் கடவுள் அருளோடு இவர்களுக்கு பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒட்டுமொத்தத்துல மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுக்க ரொம்பவே ஒரு அற்புதமான வருடம். இந்த வருடத்தை நீங்க நல்லபடியா பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில மேல வரணும்ன்றது என்னுடைய ஒரு அன்பு வேணும். கண்டிப்பா இவர்கள் வேற எந்த வழிபாடுகளை மேற்கொண்டால் இன்னும் சிறப்பா இருக்கும்? மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெருமாளுடைய வழிபாடு மிகச்சிறந்ததாக இருக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருக்கோவில் எதுவாக இருந்தாலும் அந்த கோவில் போயிட்டு இவங்களால முடிஞ்ச ஒரு புடி துளசியை கூட அந்த சாமிக்கு கொடுத்துட்டு மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா செல்வ வளமும் செல்வாக்கும் இவருடைய வாழ்க்கையில் மேலோங்கக்கூடியதா. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 97 மதிப்பெண்களை தரலாம். மிதுனராசிக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம். இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பத்தி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனா முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான்
நமக்கு எதை தர மாட்டான்.